இருக்குது இன்னைக்கு தரேன். இந்த வருஷத்தில் ஒரு முறை போயிட்டு 3 வருஷம் இருந்துட்டு வரலாம், கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வாப்பா இந்தா கொடுத்த பணம் வீணாகாது, வெற்றியாக்கி தரேன். ஒரு கேள்வி கேட்டுக்கா. பணம் கொடுத்தேன் வரல. நான் தான் என்ன சொல்லி தந்தேன் இந்த விபதியை என்ன சொல்லி தந்தேன்? கொடுத்த பணம் வீணாகாது, வெற்றியுடன் வருவாய், சந்தோஷமாய் வாப்பா. கர்மசாமிக்கு இரும்பு இல்லை, கர்மசாமிக்கு கரும்பு. இவர் வச்சிருக்கிறது இரும்பு, அது நீ விரும்பு. கர்மசாமிக்கு வயிறு சம்பந்தமாக பிரச்சனை யாருக்கு? என்னக்கா உனக்கு வயிற்று என்னவா? எந்த ஊர் உங்களுக்கு? சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி எங்கே இருக்கிறாங்க? உன் சொந்த கோயில காலில் விட்டுருவேன். அது யாரு? கேட்குற கேள்விக்கு பதில். காளியாத்தா வாராளே எங்கே இருக்கா? ஒன்றா இருக்கா. அவளுடைய கருணையினால் உனக்கு இவங்களுக்கு வழக்கம். கிடாய் எங்கேயும் வெட்ட வேண்டி இருக்காப்பா? போட்டி போட்டிருக்கேன், வேலை கிடச்சாச்சா? அதனால வெட்டலை. இதே உள்ள விவரமாக பேசுதே நீ. 2 ஒழுவில் காலில் விட்டுவாங்க. எனக்கு அப்போ நினைக்க தெரிந்த மதமே உனக்கு. பையன் எங்கே இருக்கான்? கல்யாணம் முடிச்சிட்டானா? கல்யாணம் முடிக்க போகிறானா? இப்போ இல்லை. இப்போ காதலிக்க போகிறான்னு உங்கள்கிட்ட சொன்னானா? என்கிட்ட சொல்லுதான். இருந்தால் இருந்து போட்டு நம்ம பிள்ளை தானே. பக்கத்தில் வாங்க. உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். இப்போ ஓராண்டு காலங்களாக அந்த தொழிலில் லாபம் பெற முடியாத ஒரு மனவேதனை உனக்கு இருக்குது. அதேமாதிரி ஸ்டாக்கிஸ் நிறைய பொருட்களை போடக்கூடிய இடங்கள் உனக்கு பற்றாக்குறையும் வேதனையும் இருக்குது. அதனால் கொஞ்சம் இடமாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கேன். ஆனால் தொழில் பார்க்குறது ஒரு இடமும் பொருள்களை போடுறது ஒரு இடமா இருந்தால் சரியாகாது. 2 ஒரே இடமா அமையணும் கருப்பசாமி. அதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும்னு உன் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டாங்க. வரலாம். உன் பையனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான்னு எனக்கு ஆசை இருக்குது. உனக்கு இருக்கா? இங்கே தான் இருக்கணும். ஆனால் அவன் கிரகப்படி குடும்பத்தை விட்டு அகன்று போய் இருந்து தொழில் பார்க்கணும்னு விதி இருக்குது. அப்படின்னா சென்னையில் போய் இருக்கட்டும், நீங்கள் இங்கே இருங்க. அப்படி செய்யலாமா? வேலைக்கு அனுப்பலாமா? சந்தோஷமாக அனுப்பித்தாரேன். காலில் விட்டுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பாப்பா கடன்களை தீர்த்து தாரேன், தொழிலை வளமாக்கி தாரேன். இந்தா உன் பிள்ளைக்கு நிலையான வேலையும் புகழான வாழ்வும் கிடைக்கும். சொல்லு, நிலையான வேலையும் புகழான வாழ்வும் கிடைக்கும் மகளே. இந்தா என்னை நோக்கி வந்த வாழ்க்கையில் உயர்ந்தாய் என்னும் இலக்கணம் இந்த பூலோகத்தில் உனக்கு உண்டு. சந்தோஷம், மன மகிழ்ச்சி பெற்றாய். வாழ்க்கை. கால் வந்துட்டு வச்சல குட்டி. ஓய் குட்டி பிள்ளை, என்ன பிள்ளை? என்ன உங்களுக்கு என்ன கூப்பிட்டுருந்தனோ? என்ன விஷயம்? யாருக்கு? பையனுக்கா? பையன் பேர் உனக்கு என்ன உண்டு? இவா அம்மாச்சியா? கால் வந்துட்டு இன்னொரு கால் வந்துட்டு. உனக்கு தான் அம்மாச்சி. என்னாக்கி? வயிற்றில் எதுவும் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? பக்கத்தில் வா, கண்ணை மூடி உட்கார. நல்ல வயிற்றில் ஒன் சைடாக தான் வலி எடுக்கல. அதனால் ஒரு பக்கத்தில் வால் அப்படி நீட்டின மாதிரி ஒரு சின்ன வீக்கம் இருக்குது. மாத்திரையில் சுரிக்கலாம்னு உனக்கு தந்திருக்காங்க. அது வளரக்கூடாது. வளர்ந்தால் ஆப்ரேஷன் பண்ண நிலைமை வரும். புரியுதா? இந்த குதிங்கால் வந்து நரம்பு வாதம். அது சாதாரண எண்ணெயால் சரியாயிடுற. வேறு எதுவும் செய்வன கோளாறு நடக்கலை. நீ வீணாக குழப்ப வேண்டாம். வேறு என்ன வேணும் உனக்கு? அது வந்து செய்வன கோளாறால் நடந்தது. ஏவல் வச்சு கொடுத்து போட்டது. அதை நீக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நீக்கி தரேன். 3 முறை என்னை பார்க்கலாம். வெற்றி உண்டு. போய்ட்டு வா. வாரீரோ இருங்க. பையனை பற்றி நீ என்னமெல்லாம் கேட்டிருக்க? என்னமெல்லாம் சொல்லியிருக்கான்? அதான் என்ன பேசுகிறேன்? கல்யாணத்துக்கு கல்யாணம் முடிக்க விட்டானா? மாட்டமுக்கிறானா? ஏன் புரியல? அப்படி இல்லை, நான் பாடுற பாட்டு தான் அதுக்கு காரணம்.
கனவுகளே கனவுகளை ஒருத்தைய மனத்துக்குள்ள வச்சுட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டுவாங்க. அவள் கல்யாணம் முடிச்சவா கால் வந்துட்டுவாங்க. இந்த வர விட பொம்பளை கையில் வச்சுக்கிட்டால விட மாட்டேக்கால என்ன போத்திக்கு அமையல. உன் மகனை அங்கேருந்து மீட்டி தரணும். வெற்றியாக கல்யாணம் முடிக்க வைப்போம். தை மாதம் வர பொறுமையாயிரு, ஜெயிச்சு தரேன். கால் வந்துட்டுவான். நீ எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சாமியாரை பார்த்தாலும் நான் மாற மாட்டேன். கிளவி பேசாமல் வாயை மூடிட்டு கேட அப்படிங்க அவளை. என்ன சொன்னா சொல்லியா? வா பார்க்குற வா. அந்த பேலை மாற்றி உன் காலில் விழ வைக்க கல்யாணத்தை முடிச்சு வைப்பான். சந்தோஷமா வாயை பற்றிக்கிட்டு முதல்ல பிள்ளைய தீர்த்துவான். அதுக்கு எங்கிட்ட வேலையை கொடுப்பானே போயிட்டாங்க. கர்மசாமிக்கு திருநெல்வேலி வரேன். அடுத்த உத்தரவு இருப்பேன். ஏன் கவலைப்பட வேண்டும்? அழைக்கிறேன் அழைக்கிறேன் அழைக்கிறேன். திருநெல்வேலி அவனுக்கு புளூடிய என்ன மாவட்டம்? அது எங்கே இருக்கு? நான் கழிப்படாத ஒரு நான் வரலப்பா. நாங்கெல்லாம் திருநெல்வேலி இஸ்லாமிய பெண்ணடியாள். அடுத்து இஸ்லாமிய மகன் வள்ளியூர் மேலப்பாளையம் பகுதி. மேலப்பாளையமா வரலாம். மேலப்பாளையத்தை தாண்டி போகக்கூடிய ரெட்டே அப்படி தானே? வா கால் வந்துட்டு வரலாம். எசக்கியம்மன் கோயில் எங்கடா இருக்கு தம்பி? மாரியம்மன் எசக்கியம்மன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு உட்காரலாம். என்னடா வேணும்? கண்ணை முடிக்கா பார்க்கட்டும். உன்னுடைய எல்லைக்குள்ள போனேன். சொல்லமாடம்னு ஒரு சாமி வராரு, இருக்காரா? ஆனால் 2.25 ஆண்டுகளாக நிறைய பண நஷ்டமும் உறவினர்களின் பகையும் வேதனையும் சேர்ந்திருக்கும். இப்போ உனக்கு தொழிலாளர் நஷ்டமும் வியாபாரத்தில் மன கஷ்டமும் இருக்குது. அதை நீக்கி தந்தா போதுமா? ஒருத்தர் தகடு எழுதி குழப்பம் பண்ணி வச்சுருக்காண்டா, அதை தீர்த்துருவோம். போ வரலாம். கர்மசாமிக்கு இந்தா ஜெயிச்சு தரேன். தொழில் நடக்கும். இந்தா நிறைய பணம் கிடைக்கும். சந்தோஷமா ஓடு. அதே திருநெல்வேலி எல்லை. திருநெல்வேலினா திருநெல்வேலி மாவட்டம் நினைச்சுக்கிடக்கூடாது. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த பிள்ளை. என்னப்பா தொழிலே? கால் வந்துட்டு வரலாம். அடுத்து திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வானே. யாருக்கெல்லாம் திருமணம்? பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுதா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாடா. தம்பி பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? பக்கத்தில் இருக்கும். இதுவரை நீ வெளிநாட்டுக்கு எதுவும் முயற்சி பண்ணியா? அதை நான் வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. ஊடால ஒரு பொம்பளை வரடா. யாருடா? ஓ ஓகே பண்ணுப்பா. இந்த இன்னையிலேருந்து முயற்சி செய். 40 நாளையில் உனக்கு விசா வந்துடும். அப்பா பார்த்துட்டு போ. கோடிக்க சம்பாத்தியம் பண்ணுவேன். நல்லா இல்லடா செல்லக்குடி பேர போல வாடா அண்ணன். கருதாமிக்கு எந்த ஊர்? தெருவில் விநாயக பெருமானை. பிள்ளையார் கோயில் எங்க இருக்கு? வெளியில் இருந்தீங்களா? உன்னுடைய பிள்ளையை போய் பார்த்தேன். காலில் திருநாகம் சுற்றி இருக்கு. அதனால் 1.25 ஆண்டுகள் திருமண தடைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. வெற்றியாக முடிச்சு தரேன். கால் விட்டுலாம். இந்த தை மாதத்துக்குள்ள உனக்கு திருமண விஷயமும் நடக்கும். உன்னுடைய பண சிக்கலும் தீரும். வெற்றியாகி தரேன். ஒரு மாதம் கழித்து பாரு. வெற்றி கொண்டு வள்ளியூர். வள்ளியூர் ஏக்கா? வள்ளியூரா? வள்ளியூர் எந்த இடம்? வள்ளியூர் பக்கம் உட்கார். வரலாம். இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரலாம்.
ஏமாற்றம் தாரா என் வாழ்விலே இன்பமே வீதாதோ இனிமேலே. இன்னொரு தடவை கால் விட்டுலாம். ஏமாற்றம் தாரா. சக்கரவர்த்தி திருமகளில் வரலட்சுமி பாடுறாங்க. வரலாம். உன் கட்டுமனைக்குள்ளே போனேன். உன் பொம்பளை பிள்ளை ஒருத்தியை உன் மரும விரட்டி விட்டுட்டான். வீட்டில் உட்காந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சேர்ந்தாலும் சேர்ந்து சேராட்டலும் சரி, என் நிலைமை இதுதானே அத்தா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவளை வாழ வச்சு தந்தா போதுமா? கண்டிப்பாக அவனை திருப்பி கொண்டு வந்தா போதுமா? மாட்டேன்னையே. உன் பிள்ளை குழப்ப மாட்டாள? உன் பிள்ளைகிட்ட ஆழமாக கேட்டியா நீ? அவன் வேணும் வேண்டாம்ங்கிற குழப்பத்தில் இருக்கான். ஆனால் அவனை திருத்த முடியாதடா. என்ன பண்ணுறது? கால் விட்டு வா. வரலாம். 90 நாள் அவகாசம் இருக்கு. உன் பிள்ளையை தெளிவாக்கி குடும்பத்தை இணைக்கிறதுக்கு வேண்டிய எல்லா வழியும் நான் படித்தாரேன். ஆமாம், செய்வன கோளாறு நடந்திருக்கு. உள்ள ஒரு அக்னி வருது. உடம்புக்கு போன உடனே அப்படி தலை சுத்தம் ஆயாசம் வருதா? மாற்றி தரேன். போ, மாற்றி தரேன். கர்மசாமிக்கு அதே வள்ளியூர் எல்லை வரலாம். சொல்லமாட சாமி கோயில் எங்கே இருக்கு? வரையா? சொல்லமாட சாமி இருக்காரா? வா 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 வா. கால் வந்துட்டு வா. அந்த சங்கிலியே ஒன்று விட மாட்டேங்க பாருக்கா. கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்தியே? வணக்கம் அண்ணாச்சி, சோமா இருக்கீங்களா? என்ன குழந்தை? குழந்தை எனக்கு. ஆமாம், எதுவும் எனக்கு உட்கார முடியாதா? சும்மா சும்மா வெள்ள. உங்கள் வீட்டு எல்லைக்குள்ளே குளம் இருக்கும். குளம் இருக்குது. பிள்ளையார் இருக்காரா? சரி, என்ன வேணும் உங்களுக்கு? கால் வந்துட்டு வரலாம். நீ உட்கார். நீ எந்திக்க முடியாமல் இருக்கியா? ஏய், நீ எல்லாம் எனக்கு சொக்காரடா. உன்னார தானே எல்லாரும் எனக்கு. உட்காருங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்களுடைய வியாபார ஸ்தாபனம் 1.5 வருஷமாக ரொம்ப மனவேதனைக்குரியதாக நடக்கும். அதனால் இடமாற்றம் செய்வதா அல்லது இதுக்குள்ளே வேறு எதுவும் முடக்கம் இருக்கான்னு பார்த்தேன். அங்கே ஒரு சில அடையாள பொருள்கள் கிடைக்கிறது. அது செய்வனை தகுந்தமான பொருள்கள். அதில் இருந்தே இந்த குழப்பம் நடந்து தொழில் முடங்கியிருக்கு. இப்போ கடன்களும் மனவேதனை இருக்குது. இடம் தகுந்தமான மனக்குழப்பம் மண்டையை குழப்புது. கால் வந்துட்டாங்க. ஆமாம், முருகப்பெருமான்கிட்ட போய் என்னப்பா சொல்லிட்டு வந்தீங்க? சரி, இந்த அவன் கடனை தீர்த்து தாரேன். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருங்கள். எல்லாம் வெற்றியாக்கி தரேன். இந்தா கையில் பணம். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? அக்காவா? முன்னாலவா? என்ன உன் பிள்ளை எங்கே இருக்கேன்? கால் வந்துட்டுவேன். ஒரே கேள்வி தான். என்ன வேணும் உன் பிள்ளைக்கு? கண்ண முடிக்கா? அது அந்த சாமி சொல்லுமா? நம்ம சொல்லுவா. கால் விட்டுவா. பொம்பளை பிள்ளை. ஓ, நீ இருக்கங்குடியை விட்டு இறங்க வேணும். எந்த வாரியவா? வா. இருக்கங்குடியிலேருந்து மாரியம்மா வராள போயிருந்தியா? பொம்பளை பிள்ளை பிறக்கும். அவள் பேரை வச்சுக்கா. இந்தா கால் வந்துட்டு வரலாம். யாருமா அது? பின்ன இப்படி 4 பேர் ஒரே நேரம் காலில் விடுவீங்களா? அடுத்து திருமணம் சொந்தமாக கேட்டு வந்தவங்க யார்? வாயா முன்னால. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் தடையும் முடக்கமும் இருக்குது. இதனால் கடன்பட்டு மனவேதனை இருக்குது. இதில் ஒருத்தருக்கு கை நரம்பு கால் சம்பந்தமான வரி வேதனை உன் வீட்டில் இருக்குது. உண்மையா? எல்லாம் தீர்த்து தரேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? வேலையும் வாங்கி தரேன். தொழில் முடக்கத்தை தரேன். இந்தா உண்டு. அரசு புத்தகம் உண்டு. கர்மசாமிக்கு வாப்பா. என்ன விஷயம் உனக்கு? இது என்னது? கால் வந்துட்டு வா. வாயா நேராவது. உன் பிள்ளையினுடைய ஜாதகத்தை பார்த்தேன். சனி பகவான் 7ஆம் பார்வை பார்க்குறனால இந்த பிள்ளையை வச்சு ஒழுங்காக வாழ மாட்டான்னு சொல்லி ஓயாமல் சோசியக்காரனுடைய வார்த்தைகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த சனிதோஷ நிவாரணத்தை செஞ்சு திருமணத்தை நடத்தி தந்தால் போகுங்களா? கால் வந்துட்டு வா.
இங்கே பார்க்காமலே எக்ஸ்ரே கண்ணில் பார்த்துடலாம் முடிகிறது. வரலாம். இந்தா வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பாரு, வெற்றியாகி தரேன். கர்மசாமி நிறைய பணங்கள் இழந்து கடன் பட்டிருக்கோம்னு கேட்டு வந்தது யாரு? வாமா. புழுது நீ போய் சொல்லுது நீ இல்லை. என்ன பணம் எங்கே இழந்த நீ? பணம் எங்கம்மா இழந்த? பின்ன என்ன வாயாங்க. நீ செய்யாரு இல்லையா? காலன்ட்டு வா. திருவண்ணாமலை மாவட்டம். சும்மா தலையாடிட்டு வந்துட முடியுமா? இன்னொரு தரம். கர்மசாமிக்கு உட்காரப்பா. 3.5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உன்னுடைய தொழில் நஷ்டமாகி மனவேதனைப்பட்டு இப்போ கடன்பட்டு கலங்கிக்கிட்டு இருக்க. இந்த கடன்லேருந்து விடுதலை ஆகணும், அப்படி இல்லைன்னா ஊரில் வாழ முடியாதுங்கிற ஒரு மனவேதனை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. கடனை திருத்தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. யார் நீங்கள்? இந்தாப்பா 6 மாத காலத்தில் உன் கடனை தீர்த்து தரேன், உன்னை வெற்றியாக்கி தரேன். தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கோ போ. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? திருவண்ணாமலை பகுதியிலிருந்து திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டது யாருக்கு? திருமணம் கால் வந்துட்டு வா. அப்படி பர்டிகுலராக வா, விஷயத்தை பேசுவோம். ஏன்னா மூடி மறைச்சிட்டு வரக்கூடாது. என்னென்ன இடம் சம்பந்தமாக பிரச்சனை உள்ளது யாருக்கு? அக்காவா? முன்னால வா. என்ன இடம்? எங்கே? எந்த ஊர் உனக்கு? அங்கே தள்ளிடு. உன் வீடு என்ன திசையை நோக்கி இருக்குது? தெக்க பார்க்க இருக்கா? என்ன பார்க்க? உன தூரத்துக்கு எரியுமா? எங்கே வந்து ஃபோன் போட்டு இது நீ? ஆமாம், அந்த வழக்கம் முடிச்சு தரணும். ஒரு வாமாங்க. வாயத்து மூடுமா. பாப்பா எங்கே இருக்கா? வா பாப்பா. பாப்பா வா வா. பாப்பா பேர் என்ன பேர்? கால் வந்துட்டு வா. உட்கார வேண்டியதானே. இருதார யோகம் உள்ள குடும்பம் உன் குடும்பம். அதனால் ஒரு திருமணம் நடந்தாலும் அதுக்கு பிறகு கொஞ்சம் பிரிஞ்சு போகணுங்கிற விதியுடைய நிலைமை இருக்குது. புரியுதா? அதனால் அந்த நிலைகளை மாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி பக்கத்தில் வா. கூமுட்டை மாதிரி உட்காரத வா. பக்கத்தில் கல்யாணத்தை நடத்தி தரேன். தை மாதம் வரை பொறுமையாக இருங்க. அடுத்து பேசுவோம் போ. கர்மசாமிக்கு வாமா. நீ ஒன்றும் இல்லையா? உன்னுடைய வீடு சம்பந்தமான இடத்த போய் பார்த்தேன். அதில் உண்மையிலேயே எண்கள் மாறி இருக்குது, நம்பர்கள் மாறி இருக்குது. அதனால் இப்போ வந்து அதை நீதிமன்றத்தில் வழக்கில் வச்சுருப்பாங்க. அதை வெற்றியாக்கி உன் பக்கத்தில் நீ கொடுத்த பணத்துக்கு உன்னுடைய உரிமையை வாங்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேறு என்ன வேணும் மகளே? இங்கே வா. யார் அந்த மருமக? இது யாரு? வா. இந்தா வெற்றியாக்கி தரேன். வாடா தம்பி உட்கார். கண்ண முடிக்கா, கண்ணாடி கழுத்தி தூர போடு. நீங்கள் இப்போ இருக்கிற வீட்டில் இருந்தால் அவன் கூட சேர்ந்துருக்க மாட்டான். உன்னை தனியாக கூட்டு போகணுன்னு விரும்புதா? நீ போக தயாரா? நான் நிறைய கூட்டு போயிட்டேன் சாமி. கூட்டு பண்ணாலும் அது அப்படி தான் தெரிஞ்சு. கேரக்டர் வந்து சரியில்லை. வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேணுமா வேண்டாமா? திரும்பி பார்க்காம இருந்தால் சரி. கால் வந்துட்டு நான் மடக்கி தரேன் போ. இந்தா வார புதன்கிழமை என்னைய வந்து பாரு, எல்லாம் ஜெயிச்சு தரேன். ஓடு. கர்மசாமிக்கு திருப்பூர். அவ்வளோதான், திருவண்ணாமலை போகலாம். திருப்பூர் திருப்பூர் பொன்மானி சங்கீதம் பாடவ. திருப்பூர். அப்படியா? வீடு கடன் சொந்தமாக கேட்டு வந்தவங்க யாரு? வீடு கடன் சொந்தமாக கேட்டு வாமா. என்னம்மா வீடு கடன் என்னமாச்சு? கால் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? பிரிஞ்சு போன பிள்ளையை தேடி வந்தது யாரு? இன்னொரு கால் வந்துட்டு வா.
உன்னுடைய தெருவுக்குள்ளே போனேன், அங்கே அபூர்வமாக ஒரு சத்தம் கேட்கு, நாய்கள் கிடக்கா நிறைய. பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கா? இருக்குது. தாண்டி போனால் முக்கில் அம்மன் கோயில் இருக்குது, இருக்குங்களா? கால் வந்துட்டு வா. காலத்தில் மாற்றமெல்லாம் உஞ்சாலங்கள், கருணையின் வடிவாகும் நாமங்கள். இந்த கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா? அப்படியா? பௌர்ணமிக்கு வா, பேச வச்சு தரேன். இந்த கடனை தீர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன். பாப்பா பக்கத்தில் இந்த கனியை சாப்பிட்டுக்கா, பேச்சு வரும். வரும்போது என்னிடம் பேசுவாய். போயிட்டாங்க. வாப்பா பச்சை வேட்டி தம்பி, கால் வந்துட்டு வா. என்ன விஷயம்? பையன் படிப்பு, பையன் இப்போ எங்கே இருக்கான்? இந்த இருக்கான். கால் வந்துட்டு வா. அதான் பிள்ளைய பற்றி கேட்ட பிள்ளைங்கிறது உங்கள் மண்டையில் யாரும் இருந்து பேசுகிறேன். காட்டில் வந்து எத்தனையோ மிருகங்கள் இருக்குது. என்ன? மலையாடு, மான், யானை, குரங்கு, கரடி, மிளா இருக்குது. கேள்விப்பட்டிருக்கேன். மிளான்னு ஒரு மிருகம் உண்டு, பார்த்துருக்கு. அங்கேருந்து காட்டிலேருந்து என்ன சொன்னால் விறுவிறுன்னு ஓடி வரும். அதால் ஒரு பாறையிலேருந்து ஒரு முட்டும். ஆஹா, முட்டிட்டமே, இனிமேல் இந்த பாதையில் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் திரும்பி போயிடும். அது மாதிரி மனிதன் பல பேர்கள் தன் போகிற பாதை தெரியாமல் எங்கேயா போய் முட்டிக்கிடுறான். முட்டிக்கிட்டு ரெண்டாம் தடவை தான் வருத்தப்படுறான். அந்த மனம் உடையவன் இவன். அந்த மனம் உடையவன் இவன். வீட்டில் இருக்குதுன்னா வீட்டில் இருக்க மாட்டான், ஆற்றுல இருக்குதுன்னா ஆற்றுல இருக்க மாட்டான். நம்ம சொல்ல கேட்கணும்னு வச்சா, மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு, இங்கடா போகப்பான், அதெல்லாம் ஆற்றுல இருக்கிறோம். அங்கே போய் அவங்க சொல்கிறத கேட்டால் இதை விட்டு வெளியில் ஓடி போயிட்டானேம்பான். இத்தனை வேலையும் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இவனா? கிரகம் தான் காரணம். இவனை சரி பண்ணி வெற்றியாக்கி நிறுத்த வச்சா போதுங்களா? கால் விட்டுவான். வெண்ணி கொடுக்கணும், தண்ணி கொடுக்காது. அது தடுமாற்றம் இல்லாமல் தரும். அதனால் இவனை நான் இருக்க படிக்க வச்சு தரேன். இவனுக்கு எந்த ஆபத்து இல்லாமல் ஆக்கி தரேன். சில நண்பர்களால் சட்டப்படி சில குழப்பங்கள் வரக்கூடிய நிலைமை இருக்குது, அதில் மாற்றி தரேன். உன் பிள்ளைய ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். வாடா, இந்தா இனிமேல் ஒழுங்காக இருந்து படிப்பேன். சக்தி கிடைச்சாச்சு, சந்தோஷமா. இந்தாடா, உனக்கு தொழிலில் பணம் நிறைய கிடைக்கும், கடன் தீரும். வா குட்டி, நல்லா இருக்கேன். இந்தா படித்து டாக்டர் ஆகுது. நம்மளை நீட்டு படிக்க வச்சுருவாங்களோன்னு பயப்படுதான் எப்பவுமே. இந்தா நல்லா சுவாமியே. என்ன அண்ணாச்சி, உங்களை நான் கூப்பிட்றதையே. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? ஒரு கனி அவனுக்கு கொடுத்தேன். இன்னொரு கனிக்காரன். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? என்னடா தம்பி பிள்ளைகளை? என்ன விஷயம்? கடன்களை பற்றி. என்ன விஷயம்? என்னுடைய கடன் பற்றி. என்ன பிள்ளை? வரலாம். அடுத்து தான் நடத்தக்கூடிய தொழிலில் மரத்தடையும் வேகனும் இருக்குது, அதை மாற்றி தரணும்னு கேட்டு வந்தவங்க யார்? என்ன தொழில் என்னாச்சு? சத்தம் எனக்கு காது கேட்காது, நீங்கள் சொல்லலாம். மருத்துவர் டாக்டரா நீங்கள்? சித்த வைத்திய டாக்டரா? எஸ், ஓகே, உட்காருங்க. இன்னொரு தடவை காலம் விட்டு நீர் அப்பா. நான் எதையும் சொல்லதுக்கு விரும்புகிறப்பா, நான் உடச்சி சொல்ல முடியாப்பா. உனக்கு என்ன பண்ணணும் நீயே கேட்டுக்காப்பா. மக வீட்டில் மகளுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனைங்க. சரிப்பா. மருமகன் வந்து வேற 2 பொம்பளைகளை வச்சுட்டு சரிப்பா பிள்ளையை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான். சரி, சரி பண்ணி தரணும் சாமி. இவ்வளோதான விஷயம். உன் மகா மேலே அவன் குற்றம் சுமத்துறான், நகை சம்பந்தமான வார்த்தைகளை விடுறான், அதை பற்றி நீ பேசுறியா? இல்லை, அதெல்லாம் இல்லை. சரி, கால் வந்துட்டு வா. உன் பிள்ளை உன்கிட்ட மறைச்சதை நான் திறந்து காட்டுறேன். அவ்வளோ மனசில் வர சொல்லுங்க, தேவையில்லை. வரலாம். அவன் ஒரு காதல் இளவரசன். ஆமாம், மதினி முறை உள்ளோட முதல்ல சேர்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ வேறு ஆட்களை ரெடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம், அடிக்கடி வண்டியில் ட்ரு போகிறான். ஆமாம், ஜெயிச்சு தரேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், இந்த வேலையாக இருந்தோம்னா அந்த வேலையை எப்படி பார்க்க முடியும்? பக்கத்தில் வா, உன் பிள்ளை கூட சேர்ந்து வாழ வைக்கிறேன். என்னை வரக்கூடிய புதன்கிழமை நீ வந்து பார்க்கணும். இந்தா எனக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் ஒன்று, அந்த வழக்கை அடுத்த உத்தரவில் முடிச்சு தரேன். பௌர்ணமிக்கு முடிச்சு தரேன். என்ன போய்ட்டு வாங்க. வார வெள்ளிக்கிழமை என்னை வந்து பார்ப்பா. ஓகே. கருமசாமிக்கு சித்த வைத்தியமா ஆயுர்வேதிக்கா? ஆயுர்வேதம்.
ஆயுர்வேதம் ஒய்ஃபு தான் வீட்டில் தான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணலை. பயணம் பண்ணுறேன். கண்ண முடிக்காங்க. இப்போ இந்த தொழிலில் கொஞ்சம் வரவுகள் குறைவு, இடமாற்றம் செய்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு முடிவாயிருக்கு. இடம் மாற்றிக்கலாமா? அதே இடத்துல தான் இருக்கும். வாங்கின இடம் சார். அப்போ ஜனவசியத்தை பண்ணி தரணும். ஜனவசியம் பண்ணி தந்தால் போதுங்களா? சரி, கால் வந்துட்டு வரலாம். என்ன யார் பார்த்தா கேட்டு சொல்கிறேன். அப்படியா? இடைப்பட்ட நேரத்தில் கவர்மெண்ட் வந்து எதுவும் என்கொயரி வந்துச்சா? ஆமாம். என்ன இவங்க வேறு இங்கிலீஷ் மருந்து எதுவும் கையில் வச்சுருந்தாங்களோ? வந்து இது பண்ணி போயிட்டு வரேன் சார். இருந்துச்சா இல்லையா? அதை மட்டும் தான் பேசணும். செஞ்சது தப்பு தானே? கால் வந்துட்டு கருமசாமிக்கு ஆய் இந்தா வா. உன் தொழில் ஓங்கும், மக்கள் கூடுவாங்க, உனக்கு வருமானம் பெருகும்பா. நிறைய இன்னும் கடத்தை திருத்தி தரேன். வேறு என்ன வேணும்? இடம் பிரச்சனை அதிகமாக இருக்குது சார். இடத்தோட அதுக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது. வெற்றி ஆகி தரேன். வீடு கட்டலாமா? கட்டலாம். புரட்டாசிக்கு பிறகு ஆரம்பிச்சுக்கோ. இப்போ வேண்டாம். சின்ன பையன் ரொம்ப இதாக பண்ணுறான். அடுத்து பேசுவோம். இன்னைக்கு ஒரு உத்தரவு தான் அண்ணே. பெரிய கருமசாமிக்கு. ஆமாம், பணம் சம்மந்தமாக பாதிக்கப்பட்டு வந்தது யாருப்பா? என்னென்ன தம்பி பணம்லாம்? இந்தா அங்கே வைடா. கால் வந்துட்டு வா. போய் பேசுகிற மாதிரி தெரியுது. என்னென்னு பார்ப்போம். வரலாம். 3.25 ஆண்டுகளாக தொழிலில் வருமானம் இல்லாத வேதனை, உடல்நிலை பாதிப்பு எல்லாம் நடக்குது. இப்போ இருக்கிற வருமானத்துக்கு மீறிய கடன்களை பெற்று குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வெற்றியாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? மாற்றிக்கா, என் பேரை போட்டுக்கா, அருமையாக ஓடும். நல்லா இருக்கு. கருமசாமிக்கு மலையாள தேசம், கேரளம் கேரளம் கேரளம். வாங்க. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா? எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளை. எத்தனை பொம்பளை பிள்ளை? கரக்கால் சொல்லலாம். நோ, புதுமையாக தொழில் ஆரம்பித்தது யார்? வாவிட உட்காருப்பா. என்னப்பா வேணும் உனக்கு? பையன் பெண்ணு கட்டிட்டு அவனே விட்டு நிற்கிது. நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தன் மட்டும்தான் மனைவியோடு வாழக்கூடிய விதி இருக்குது. ஒருவன் கோர்ட்டு நாட்டில் அடையக்கூடிய நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெண்ணால் தான் நடக்கும். அதை மாற்றி ஜெயிச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம் வா. 28 நாள் டயத்தில் அவள் மனசு மாறும். குடும்ப குழப்பத்தை தீர்த்து ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன். இன்னொரு வீடு மாற்ற வேண்டியிருக்கும். புரியுதா? மாற்றி தரேன். போய்ட்டு வா. அடுத்து பேசுவோம். வியாபார ஸ்தாபனம் யார் ஆரம்பித்தது உண்டு? விடவாடா. என்ன வியாபாரம் தம்பி? நீங்கள் என்ன பேக்கரியா ஹோட்டலா? ஓ கலர். சரி, விவாகம் பற்றி யாரும் பேசி வந்ததா? கல்யாணம் தகுந்தமாக யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? மலையாளம் யாருக்கு கல்யாணம்? அது நிலுக்கா, அப்படி நிலுக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் கடைகள்லாம் நல்லா இருக்குது, புதுமையாக ஆரம்பிச்சிருக்கியே. ஆனால் இப்போ கொஞ்சம் வியாபாரம் இல்லாத வேதனை நடக்கு. போட்ட முதல்ல சரியாக வியாபாரம் ஆகலை. அது எப்படியோ நம்ம சரியாக இருப்போமா, அப்படி கெட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கான். கால் வந்துட்டுவாங்க. വലിയ പേടിയാവാ കച്ചവടത്തിൽ കേട്ടോ. നിങ്ങൾ മലയാളം അറിയില്ലോ? പിന്നെ എന്താ അറിവോ വയ്യം കിളിയും സൗകര്യം பலவசியமாக சுவா. வியாபாரம் நல்லா போகும். இதை வீட்டில் வைக்கணும், பணம் நிறைய கிடைக்கும். இந்தா வச்சுக்கோ. இந்தா கட்டி விடு. கல்யாணத்தை பற்றி மகர மாதத்தில் பேசலாம். வாப்பா, நீங்கள் இந்த கச்சவடம்? கார் கச்சவடம். மலையாளம் இல்லை, தமிழ் நல்லா பேசுதிய. தமிழ் நானி கேரளா அப்படியே எவ்வளோ? எந்த நாடு? தமிழ் எங்கே? சரி, வழியை விடுங்க, வழியை விடுங்க, வழியை விடுங்க.